தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மென்சுரேஷனில் பார்ட் 9 வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி 8 பார்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு 24√3 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன? சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு கேட்குறாங்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். இதுதான் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா. ஓகே, இப்போ இது எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 24√3 கொடுத்துட்டாங்க. இப்போ = 24√3. இப்போ இதில் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம்னா இந்த √3க்கு இந்த √3 கேன்சல் ஆயிரும். இப்போ ஏ ஸ்கொயர் = இங்கே டிவைடில் இருக்கனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் போவோம். அப்போ 24 × 4ன்னு வரும். ஓகேவா? இப்போ 24 × 4. ஓகே, அடுத்து ஏ ஸ்கொயர் இருக்குது. ஏ வேணும்னா என்ன பண்ணுவோம்? ரூட் எடுப்போம். ரூட் எடுத்தோம்னா 6 × 4ன்னு பிரிக்கலாமா? இந்த 24 6 × 4ன்னு பிரிக்கலாம். 6 24 × 4. இப்போ ஏ = 2 4 இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரு 4 வெளியே எடுத்துடலாம். √6, இந்த √6 அப்படி இருக்கும். இப்போ 4√6 இதுதான் ஏவோட வேல்யூ. நமக்கு என்ன வேணும்? அதன் சுற்றளவு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 3a. ஓகேவா? அப்போ சுற்றளவு 3a, 3 × 4√6. இப்போ 4 × 3 12√6 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 3a ஃபார்முலா, நமக்கு a வேணும். அப்போ பரப்பளவு ஃபார்முலா வச்சு a கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் 10 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு. சமபக்க முக்கோணத்தோட உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்குறாங்க. சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர், இன்னொன்று வந்து h²/√3. 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு உயரம் கொடுத்துட்டாங்களா? உயரம்னா h. இப்போ h தெரியறதுனால டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே நம்ம போட்டுடலாம். அப்போ h எவ்வளவு? உயரம் 10 × 10 /√3. அவ்வளோதான். இப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 100/√3ன்னு வரும். ஓகேவா? ஆப்ஷனில் பார்க்கணும். ஆப்ஷனில் ஒன்று இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கீழே இருக்க √3 கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 100/√3 இன்ட்டு இன்னொரு √3 போடலாம். அப்போ கீழே √3 போட்டால் மேலே √3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ 100√3 இந்த √3க்கு 2 √3 வந்து என்ன ஆயிரும்? /3ன்னு ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 33.3 அப்படின்னு கண்டினியூ ஆகும். √3 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனில் நம்ம பார்க்கணும். 100/√3ன்னு இருந்தால் இதையே சூஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். செங்கோண முக்கோண வடிவில் அமைந்த ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர், உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிட சதுர மீட்டருக்கு 45 ஆகும் மொத்த செலவு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? இப்படி ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது, அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, h கொடுத்துட்டாங்க. அந்த வயலை செப்பனிட சதுர மீட்டருக்கு. அப்போ சதுர மீட்டருங்கிறப்ப பரப்பளவு மொத்தமாக. ஓகேவா? ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா. அப்போ மொத்த செலவு என்னென்னா மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சி × 45 போடுவோம். ஓகேவா? நார்மலாக நம்ம எப்பயும் போடுற கான்செப்ட் தான். அப்போ செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் BH. இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். ஆஃப் B எவ்வளவு? அடிப்பக்கம் 25, உயரம் 20. நம்ம இதை சால்வ் பண்ணால் 10, அப்போ 250. ஓகேவா? இந்த 250 அப்படிங்கிறது இதோட பரப்பளவு. அப்போ நமக்கு பாருங்கள், ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா. அப்போ 250 சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்? 250 × 45. ஓகேவா? இப்போ 45 × 25 எவ்வளவு? 1125 ப்ளஸ் இந்த ஒரு 0. இப்போ 11,250 ரூபா செலவாகும். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். முக்கோணம் தான் நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. இந்த முக்கோணத்தை வச்சு வரக்கூடிய சம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது பாருங்கள், இந்த மாதிரி சம் வந்து குரூப் 1ல் கேட்பாங்க. ஓகே, குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. 1,2 -3,4 -5,6 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. ஓகேவா? முக்கோணம் இப்படி முக்கோணம் இருக்குது. இது வந்து 1,2 கிராஃபில் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி 1,2 -3,4
இங்கே -5,6 இப்படி வந்து முனைகள் வச்சுருக்கு. இந்த முனைகளாக வச்சுருக்கிற இந்த முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி மாடல் சம்மு நம்மளுக்கு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வரிசையை எழுதிக்கலாம். 1,2 ஒரு இது. ஓகே. அடுத்து -3,4 அடுத்து -5,-6. ஓகேவா? இப்போ திரும்ப இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கள ஒரு டேர்ம் அதையும் நம்ம எழுதணும். ஓகேவா? 1,2 இது வந்து இதோட கான்செப்ட் இதுதான். ஓகேவா? இப்படி எழுதிட்டு அடுத்து நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும், இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 1ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு 4. அடுத்து இந்த -3 -6ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்னது +18. ஓகேவா? அப்போ அந்த இது கூட கூட்டிக்கணும் +18. இங்கே பாருங்கள் -5 × 2 5 2 10. அப்போ மைனஸ் இருக்கிறனால -10. அப்போ -10. ஓகேவா? இங்கே மைனஸ் வந்தனால -10. இப்போ சப்போஸ் நார்மலாக 10 வந்துருச்சுன்னா இங்கே +10 போட்டிருப்போம். ஓகேவா? இப்போ -10 இது ஒரு டேர்ம். அடுத்து அதே தான் இப்போ இப்படி மல்டிபிள் பண்ணோமா, அடுத்து இங்கேருந்து போகணும். இந்த -3ஐயும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இந்த -5ஐயும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். இந்த 1ஐயும் இதையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? -3 × 2 எவ்வளவு -6. அடுத்து -5 × -4 எவ்வளவு -20. 1 × -6 எவ்வளவு -6. இப்போ இது ஒரு டேர்ம் இருக்கா? அப்போ இந்த டேர்மையும் மைனஸ் பண்ணணும். இந்த டேர்மை வந்து இந்த டேர்மால் மைனஸ் பண்ணி /2 போடணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். அப்போ 4 + 18 - 10 மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே -6 -20 -6. ஓகேவா? /2. இப்போ நமக்கு என்ன வரும் 8. இங்கே 12. இந்த டேர்மை சால்வ் பண்ணால் 12 மைனஸ் இங்கே -20 -26 -32 -32 /2. அடுத்து 12 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு 32 /2. அப்போ 44 /2 சால்வ் பண்ணால் 22. அவ்வளோதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பாயிண்ட் வச்சு நம்ம கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணணும், அடுத்து இப்படி 3 ஆட் பண்ணி இந்த மாதிரி /2 போடணும். ஓகே, இதில் இன்னொரு சம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும். 0,0 3,0 0,2 உச்சிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்புன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு 0,0 அடுத்து 3,0 அடுத்து 0,2 அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இதே திரும்ப லாஸ்ட்டாக எழுதணும் 0,0. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணால் 0. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், 3 2 6 +6. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், 0 தான் +0. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், அது ஒரு டேர்ம் 3 × 0 0. அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், அதுவும் 0 தான். அடுத்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அதுவும் 0 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டேர்ம் எவ்வளவு 0 0 6. அப்போ 6 மைனஸ் இந்த டேர்ம் என்ன இருக்குது மொத்தமாக ஆட் பண்ணாலும் இது 0 தான் வரும். அப்போ 0 /2. அப்போ 6 /2 3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் நீளங்களாக இருக்க இயலும்? ஓகேவா? ஒரு முக்கோணத்தோட இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து ஒரு முக்கோணத்தோட 3 பக்கமாக இருக்க இயலும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம கான்செப்ட்டு ஆப்ஷன்லேருந்து போகணும். ஓகேவா? இப்போ எப்படி இது கான்செப்ட் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். 9 4 4ன்னு இருக்கா? இதில் ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்கணும். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் எவ்வளவு 13 வருது. அது வந்து இப்போ இந்த மீதி 4 இருக்கா? இந்த 4ஐ விட பெருசாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த 2ஐயும் எடுத்துக்கணும். இந்த 2ஐயும் எடுத்தால் என்ன 4 + 4 8. அப்போ இந்த 8ங்கிறது இதை விட சின்னதாக இருக்குது, ஆனால் இந்த 8ங்கிறது இதை விட பெருசாக இருக்கணும். ஓகேவா? அதாவது 2 நம்பரை கூட்டுறோம், அது வந்து 3ஆவதாக இருக்கிற நம்பரை விட பெருசாக இருக்கணும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இப்போ இந்த 4ஐயும் கூட்டினா எவ்வளவு 8. அது வந்து என்னது இங்கே 3ஆவதாக இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகேவா? புரியுதா? ஏதாவது 2 நம்பரை இந்த 2 நம்பரையுமே கூட்டணும். 9 4ஐயும் இப்போ கூட்டுறோம் 13 வருது.
அது வந்து 4 விட பெருசாக இருக்குது. 4 கூட்டினா 8 தான் வருது, அது 9 விட சின்னதாக இருக்குது, அப்போ இது வராது. ஓகேவா, இது மாதிரி தான் பார்க்கணும். அப்போ அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். 13 14 கூட்டினா எவ்வளவு? 13 14 கூட்டினா 27, அது வந்து 25 விட பெருசு. ஓகே, அப்புறம் இந்த 24 இந்த 14 கூட்டி பார்க்கலாமா? 24 14 கூட்டினா எவ்வளவு? 39. 25, இந்த 25 14 கூட்டினா 39. ஓகே, அப்போ இது வருமா? வரும். ஏன்னா இங்கே மீதி இருக்க நம்பரை விட இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர நம்பர் பெருசாக இருக்குது, அப்போ ஆப்ஷன் பி நமக்கு வரும். ஓகேவா, ஓகே. இப்போ அடுத்து இது வருமானு பார்க்கலாமா? அப்போ இந்த 5 3 ஆட் பண்ணால் எவ்வளவு? 5 3 ஆட் பண்ணால் 8, மீதி இருக்க 3, அந்த 3 விட இந்த 8 பெருசாக இருக்குது. ஓகே, அடுத்து 3 3 ஆட் பண்ணால் 6, இந்த மீதி 5 இருக்கும், அப்போ அந்த 5 விட இந்த 3 3 ஆட் பண்ணி வர 6 நமக்கு பெருசாக இருக்குது, அப்போ என்னது? ஆப்ஷன் சியும் நமக்கு வரும். ஓகே, அடுத்து இந்த ஆப்ஷன் செக் பண்ணுவோமா? 8 4 கூட்டினா எவ்வளவு? 8 4 கூட்டினா 12, அப்போ அந்த 12ங்கிறது 3 விட பெருசாக இருக்குது. ஓகே, 4 3 கூட்டுங்க. அடுத்து 4 3 கூட்டினா 7, அந்த 7ங்கிறது இந்த 8 விட கம்மியாக இருக்குது, அப்போ என்ன ஆகும்? அப்போ அது வராது. அவ்வளோதான். அப்போ நமக்கு இதில் வரக்கூடியது ரெண்டே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் மட்டும்தான் அந்த முக்கோணத்தோட நீளங்களாக இருக்க இயலும். அவ்வளோதான். இது வந்து ஒரு கான்செப்ட். ஈஸியாக வந்து நம்ம இதை வச்சு ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம். இந்த இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். 2 நம்பரை கூட்டணும், இப்படி 2 நம்பரை கூட்டுறோம், அது 3வது நம்பரை விட பெருசாக இருக்கணும், இந்த 2 நம்பரை கூட்டினாலும் இந்த நம்பரை விட பெருசாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வராது. ஓகேவா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகே, அடுத்து இப்போ எப்படி இருக்குது? ஒரு சமபக்க முக்கோணத்தின் உட்பகுதியில் வரையப்படும் வட்டத்திற்கும் அதன் வெளிப்பகுதியில் வரையப்படும் வட்டத்திற்கும் இடையேயான பரப்புகளின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அதாவது ஒரு செவ்வகத்துக்கு உள்ள ஒரு வட்டம் வரைகிறாங்க, ஒரு சதுரத்துக்கு உள்ள ஒரு வட்டம் வரைகிறாங்க, ஒரு சதுரத்துக்கு வெளியே ஒரு வட்டம் வரைகிறாங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா, ஒரு முக்கோணத்தோட உட்பகுதியில் வட்டம் வரைகிறாங்க, அந்த முக்கோணத்தோட வெளிப்பகுதியில் வட்டம் வரைகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி வருது. அப்படிங்கிறப்ப ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணத்தோட உட்பகுதியில் ஒரு வட்டம் வரைகிறாங்க, அதே மாதிரி அந்த முக்கோணத்தோட வெளிப்பகுதியில் ஒரு வட்டம் வரைகிறாங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி முக்கோணத்தோட உட்பகுதியில் வட்டம் வரைஞ்சாங்கன்னா ஆரம், அந்த வட்டத்தோட ஆரம் r = √3/6 × a, இதுதான் அந்த வட்டத்தோட ஆரம். ஓகேவா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கோணத்துக்கு வெளியே வட்டம் வரைகிறாங்கன்னா r = √3/3 × a, அவ்வளோதான். ஓகேவா, ஒரு முக்கோணத்துக்கு உள்ளே வட்டம் வரைகிறாங்க அப்படின்னா r வந்து √3/6 × a, முக்கோணத்துக்கு வெளியே வட்டம் வரைகிறாங்கன்னா r = √3/3 × a, இதுதான் வந்து மெயினான கான்செப்ட். ஓகே, அடுத்து நமக்கு இப்போ கொஸ்டின் என்னது? அதன் வெளிப்பகுதியில் வரையப்படும் வட்டத்துக்கும் உள்பகுதியில் வரையப்படும் வட்டத்துக்கும் வெளிப்பகுதியில் வரையப்படும் வட்டத்துக்கும் இடையேயான பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ வட்டத்தோட பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? வட்டத்தோட பரப்பளவுக்கு தான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம இங்கே முக்கோணத்தை போட்டுறக்கூடாது. வட்டத்திற்கும் உட்பகுதியில் வரப்படும் வட்டத்திற்கும் வெளிப்பகுதியில் வரப்படும் வட்டத்துக்கு தான் பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr². ஓகேவா, அப்போ உட்பகுதியில் வந்து கேபிட்டல்னு வச்சுக்கலாம், வெளிப்பகுதியில் வந்து ஸ்மால்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ πr², இது வந்து உட்பகுதியில் வரைகிற வட்டம், இது வெளிப்பகுதியில் வரைகிற வட்டம், ரெண்டுக்கும் உள்ள விகிதம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ πங்கிறது பொதுவான வேல்யூ, ஆறுங்கிறது என்னது? உட்பகுதியில் வரைஞ்ச வட்டம் இது. ஓகேவா, இந்த ஆறுங்கிறது வெளிப்பகுதியில் வரைஞ்ச வட்டம் இது. ஓகேவா, அந்த ஆறை வந்து இதில் அதோட சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ π ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கும், அதை கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து இது வந்து உட்பகுதியில் வரைஞ்சதா, உட்பகுதியில் வரைஞ்ச ஆரத்துக்கு என்ன ஃபார்முலா? √3/6 × a, r², அப்போ 2 டைம் போடணும், √3/6 × a ஈஸ்ட்டு. அடுத்து வெளிப்பகுதியில் வரைஞ்சதுக்கு இது ஃபார்முலா, அப்போ √3/3 × a, இதையும் 2 டைம் போடணும், √3/3 × a. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம சால்வ் பண்ணால் என்னது? இது வந்து இந்த விகிதத்துக்கு என்ன அர்த்தம்? டிவைடில் இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ டிவைடில் இருக்குங்கிறப்ப இந்த 2 √3க்கும் இந்த 2 √3 வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே மேலே இருக்க இந்த ஏக்கு 2 ஏக்கு இங்கே இருக்கிற ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி இங்கே 1/6 × 1/6,
இஸ்ட்டு 1/3 இன்ட்டு 1/3. அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 3க்கு இது 2 டைம் வரும், இந்த 3க்கு இது 2 டைம் வரும். அப்போ எவ்வளோ இருக்கும்? இங்கே 1/2 இன்ட்டு 2 4 இஸ்ட்டு 1 அவ்வளோதான். இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ இது இப்படி இருக்கா? அப்போ என்ன ஆகும்? இந்த 4ங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போயிடும். ஏன்னா இது டிவைட்டில் இருக்கிற மாதிரி தானே இருக்கும். இப்போ 1/4 ஈஸ்ட்டு 1 அப்படிங்கிறது 1/4 டிவைடட் பை 1 இப்படியும் எழுதலாம். ஓகேவா? அப்போ இந்த 4 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துடணும். அப்போ 1/4ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? அப்போது ஒரு முக்கோணத்தோட உள்பகுதியில் வரையப்படும் வட்டத்திற்கும் வெளிப்பகுதியில் வரையப்படும் வட்டத்துக்கு இடையான பரப்பு விகிதம் என்ன? 1/4. இந்த இது முக்கியம். முக்கோணத்தோட உள்பகுதியில் வட்டம் வரைஞ்சால் அதோட ஆரத்தோட ஃபார்முலா இது, வெளிப்பகுதியில் வட்டம் வரைஞ்சால் அதோட ஆரத்தோட ஃபார்முலா இது. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 42 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட சமபக்க முக்கோணத்தில் வரையப்படும் உள்வட்டத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணம் 42 சென்டிமீட்டர் பக்கம். ஓகேவா? இப்போ இது உள்ள வட்டம் வரைகிறாங்க. ஓகே, வட்டத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? πr². சரி, நம்ம ஆரோட வேல்யூ என்ன சொன்னோம்? வட்டத்தோட முக்கோணத்தோட உட்பகுதியில் வட்டம் வரைஞ்சால் ஆரோட வேல்யூ √3/6 இன்ட்டு ஏ. ஓகேவா? இதுதான் ஆரோட ஃபார்முலா. அப்போ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா r √3/6 இன்ட்டு ஏங்கிறது என்னது? ஏங்கிறது பக்கம். இந்த முக்கோணத்தோட பக்கம் தான் ஏ. ஓகேவா? அப்போ ஏ போட்டோன்னா 7r 42. அப்போ r = 7√3. நமக்கு என்ன வேணும்? பரப்பளவு πr² வேணும். r வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ πr² π இன்ட்டு r எவ்வளவு? 7√3 இன்ட்டு 7√3. பையோட வேல்யூ 22/7. இப்போ ஒரு 7க்கு ஒரு 7 கேன்சல் பண்ணிடலாம். இந்த √3 இந்த √3 மல்டிபிள் பண்ணுறப்ப 3ஆக மாறிடும். அப்போ 22 இன்ட்டு 3 இன்ட்டு 7. இப்போ 22 3 7 3 மல்டிபிள் பண்ணால் 462ன்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் நமக்கு ரொம்ப முக்கியம். முக்கோணத்தோட உள்பகுதியில் வட்டம் வரைகிறாங்களா வெளிப்பகுதியில் வட்டம் வரைகிறாங்களான்னு தெரியணும். வெளிப்பகுதியில் வட்டம் வரைஞ்சிருந்தாங்க, சப்போஸ் வெளிப்பகுதியில் வரைஞ்சிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி மாதிரி இருக்கும்? √3/3 இன்ட்டு ஏன்னு மாதிரி இருக்கும். நமக்கு உட்பகுதியில் வட்டம் வரைகிறனால இந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் போட்டு r கண்டுபிடிச்சிட்டோம். r கண்டுபிடிச்சி πr² போட்டு வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து சாய் சதுரம். அவ்வளோதான். முக்கோணத்தில் இந்த சம்ஸை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் அதுவே போதும். இப்போ நம்ம சாய் சதுரம் கான்செப்ட் பார்ப்போம். சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, சாய் சதுரம்னா இப்போ இது நம்ம சதுரமா, அந்த சதுரமே இப்படி சாஞ்சிருக்கும். இப்படி சாஞ்சிருந்தால் அது பேர் சாய் சதுரம். எப்படி சதுரத்துக்கு எல்லா பக்கமும் இப்படி சமமாக இருக்குமோ அதே மாதிரி தான் சாய் சதுரத்துக்கும் எல்லா பக்கமும் சமமாக தான் இருக்கும். ஆனால் இது சாய் சதுரம் இப்படி சாஞ்சிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் வித்தியாசம். சதுரம் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், ஆனால் இப்படி நேராக இருக்கும். சாய் சதுரமும் எல்லா பக்கமும் சமமாக தான் இருக்கும், ஆனால் இப்படி சாஞ்சிருக்கும். அவ்வளோதான். இப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது ½ d1 இன்ட்டு d2. இப்போ ஒரு சாய் சதுரம் இப்படி இருக்குது. டி அப்படிங்கிறது மூலை விட்டம். இந்த d1ங்கிறது ஒரு மூலை விட்டம், d2ங்கிறது இன்னொரு மூலை விட்டம். இது ஒரு மூலை விட்டம், இது ஒரு மூலை விட்டம். ஓகேவா? ஒன்று அப்படி கண்டுபிடிக்கலாம். பரப்பளவு ஃபார்முலா ½ d1 இன்ட்டு d2. அப்படி இல்லைன்னா ஏஹெச். ஏன்னா ஒரு பக்கம் இன்ட்டு ஹச்னா இந்த உயரம். ஓகேவா? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய உயரம், அடிப்பக்கம் இந்த மொத்த பக்கம் இருக்குல்ல, சாய் சதுரத்துக்குன்னு ஒரு பக்கம் இருக்கும், அந்த பக்கம். ஓகேவா? அப்போ ரெண்டு ஃபார்முலா. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கு ½ d1 இன்ட்டு d2 ரெண்டு மூலை விட்டத்தையும் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது ஒரு ஃபார்முலா. அடுத்து ஏ இன்ட்டு ஹச் பக்கத்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணுறது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். சுற்றளவு 4a. சுற்றளவுங்கிறது என்னது? இப்படி சுற்றி வர்றது. இப்போ இது ஒரு ஏ, இந்த பாயிண்ட்லேருந்து வர்றோம்னா இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, 4a இருக்குது. சாய் சதுரத்தோட பக்கம்லாம் சமம் தான். அப்போ 4a, 4 சுற்று ஒரு சுண்ணு, ஒரு ஏ, 2a, 3a, 4a, 4a. அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி இந்த சாய் சதுரத்துக்கு உண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ். சாய் சதுரத்தோட அனைத்து பக்கங்களும் சமம். எப்படி சதுரத்துக்கு அனைத்து பக்கமும் சமமோ அதே மாதிரி சாய் சதுரத்துக்கும் அனைத்து பக்கமும் சமம் தான். ஓகேவா? ஆனால் மூலை விட்டங்கள் சமம் அல்ல. இது முக்கியமானது. சதுரத்துக்கு மூலை விட்டம் சமம், இந்த மூலை விட்டமும் இந்த மூலை விட்டமும் சமம். ஆனால் சாய் சதுரத்துக்கு இந்த மூலை விட்டம் வேற மாதிரி இருக்கும், இந்த மூலை விட்டத்துலேருந்து வேற மாதிரி இருக்கும். ரெண்டு மூலை விட்டமும் சமம் அல்ல. இது முக்கியமான பாயிண்ட்.
அதே போல் சாய் சதுரத்தோட எதிரெதிர் கோணங்கள் சமம். எதிரெதிர் கோணங்கள்னால் இப்படி சாய் சதுரம் இப்படி இருக்குன்னா இந்த கோணமும் சமம், இந்த கோணமும் சமம். இதுதான் அந்த எதிரெதிர் கோணங்கள் சமம். ஒரு சாய் சதுரத்தின் கோணங்கள் அனைத்தையும் சமமாக்கினால் அது சதுரமாக மாறும். இது என்னது அப்படின்னா, இப்போ இப்படி இருக்க ஒரு சாய் சதுரம் இருக்குது, இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். ஓகேவா? இப்போ இந்த எல்லா கோணத்தையும் சமமாக்குறோம். இப்போ இந்த கோணத்தை சமமாக்குறோம், 90 டிகிரி ஆக்குறோம். அதே மாதிரி இந்த கோணத்தையும் சமமாக்குறோம். இந்த கோணம் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதாவது உள்கோணங்களின் கூடுதல், சதுரத்தோட உள்கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி, செவ்வகத்தோட உள்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. சதுரத்தோட உள்கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி, செவ்வகத்தோட உள்கோணங்களின் கூடுதலும் 360 டிகிரி. எப்படின்னா இது 90, இது 90, இது 90, இது 90. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ இந்த சாய் சதுரமும் ஒன்று தானே. சதுரமே சாஞ்சிருந்தால் அது சாய் சதுரம். அப்போ இந்த சாய் சதுரத்தோட உள்கோணமும் 360 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே இருக்கிற கோணம், இங்கே இருக்கிற கோணம், இங்கே இருக்கிற கோணம், இது இந்த 4 கோணத்தையும் ஆட் பண்ணால் 360 டிகிரி தான் இருக்கும். இப்போ இந்த 4 கோணத்தையும் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த கோணங்கள் அனைத்தையும் சமமாக்குறாங்க. அப்போ 360 டிகிரி இருக்கிற கோணத்தை 4 பக்கமுமே சமமாக வர்ற மாதிரி ஆக்கினா என்ன பண்ணுவோம், 90 டிகிரியாக மாற்றுவோம். எல்லா சைடும் 90 டிகிரியாக மாற்றுவோம். அப்போ எல்லா சைடும் இதை 90 டிகிரியாக மாற்றுறோம். இப்படி இருக்கிறத இந்த கோணம் எல்லா கோணையும் 90 டிகிரியாக மாற்றினா என்ன ஆகும், சதுரமாக மாறிடுமா? இப்போ இதை 90 மாற்றுறோம். இப்போ வளைஞ்சிருக்கிறது இப்படி பர்பண்டிகுலர் ஆயிரும். அப்புறம் இதை 90 மாற்றுறோம், இந்த இதை 90 மாற்றுறோம். அப்போ இப்படி வளைஞ்சிருக்கிறது 90 மாற்றுறப்ப இதுக்கு இது பர்பண்டிகுலர் ஆயிரும். அதே மாதிரி இதையும் 90 மாற்றுறப்ப இதுக்கு இது இப்படி பர்பண்டிகுலராக மாறும். அதை தான் சொல்கிறாங்க, சாய் சதுரத்தோட கோணங்கள் அனைத்தையும் சமமாக்கினால் அது சதுரமாக மாறும். இதுவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஆமாம். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக சம்முக்கு போவோம். ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகள் 20, 12 எனில் அதன் பரப்பளவு. டேரெக்டாக சம் இதில் டேரெக்டாக தான் இருக்கும். ஒரு சாய் சதுரத்தோட மூலைவிட்ட அளவுகள் ரெண்டையும் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு என்ன ஃபார்முலா, ஆஃப் d1 × d2. அவ்வளோதான். ஆஃப் d1 எவ்வளவு 20, d2 எவ்வளவு 12. சால்வ் பண்ணால் 10 × 12 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுற மாதிரியே தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 150 சதுர சென்டிமீட்டர், ஒரு மூலைவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டத்தின் அளவு என்ன? ஓகேவா? அதே தான், சாய் சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துட்டு ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டு இன்னொரு மூலைவிட்டம் கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்ன, ஆஃப் d1 × d2. இந்த ஆஃப் d1 × d2 பரப்பளவு கொடுத்துட்டாங்க 150. அப்போ 150, ஒரு மூலைவிட்டம் 10. இப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஆஃப் ஒரு மூலைவிட்டம் 10 × d2 வேணும், = 150. இப்போ இதை இதால் கேன்சல் பண்ணால் 5. இப்போ 5d2ன்னு வரும், 150. இப்போ இந்த 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் போகும். அப்போ இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணோன்னா 3 5 15 30. அப்போ d2 எவ்வளவு 30. அப்போ இன்னொரு மூலைவிட்டத்தோட வேல்யூ என்ன 30. அவ்வளோதான். அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு சாய் சதுரத்தின் ஒரு மூலைவிட்டம் மற்றொன்றை போல 2 மடங்கு ஆகும். அதன் பரப்பளவு 25 சதுர சென்டிமீட்டர் எனில் மூலைவிட்டங்களின் கூடுதல். ஓகே, இப்போ ஒரு சாய் சதுரம் இருக்குது, அதோட ஒரு மூலைவிட்டம் மற்றொன்றை போல 2 மடங்கு. ஓகேவா? அப்போ ஒரு மூலைவிட்டம் d1, இன்னொரு மூலைவிட்டம் d2 எடுத்துக்கலாம். அப்போ இந்த மூலைவிட்டம் இதை மாதிரி இன்னொரு மடங்கு இருக்குது. அப்போ இது 1 மடங்குனா இது 2 மடங்கு இருக்குது. அவ்வளோதான். அப்போ இதோட விகிதம் என்ன, இது 1, இது 2. அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவு என்ன, ஆஃப் d1 × d2 = பரப்பளவு எவ்வளவு 25 சதுர சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம இந்த d1 d2 இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், 2x, இதை 1xன்னு எடுத்துக்குவோம். இது நார்மலாக எடுத்துக்கிறது தான் எப்பயும் போல். அப்போ ஆஃப் 2x × x = 25. இப்போ என்ன ஆகும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். x² = 25. அப்போ x² 25னா x எவ்வளவு 5. நமக்கு கொஸ்டின் என்னது, மூலைவிட்டங்களின் கூடுதல் கேட்குறாங்க. அப்போ ஒரு மூலைவிட்டம் 2x, இன்னொரு மூலைவிட்டம் x. நமக்கு x தெரியுமா, அப்போ ஒரு மூலைவிட்டம் என்னது 2x. அப்போ 2 × 5 10, ஒரு மூலைவிட்டம் 10, இன்னொரு மூலைவிட்டம் x. அப்போ x எவ்வளவு 5. நமக்கு கேட்குறது ஒரு மூலைவிட்டம் 10, இன்னொரு மூலைவிட்டம் 5, 2 மூலைவிட்டத்தோட கூடுதல். அப்போ 10 5 கூட்டினா எவ்வளவு 15. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நமக்கு 2 மூலைவிட்டம், சப்போஸ் இதில் இப்படியும் கேட்கலாம். ஒரு மூலைவிட்டம்
பெரிய மூலைவிட்டம் எவ்வளவு, சின்ன மூலைவிட்டம் எவ்வளவு. இப்போ சப்போஸ் பெரிய மூலைவிட்டம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த மூலைவிட்டம் கூடுதலுக்கு பதிலாக மூலைவிட்டங்களில் பெரியது எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் 10 போடணும். சிறிய மூலைவிட்டம்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 5 போட்டிருப்போம். ஓகேவா. இதில் வந்து மூலைவிட்டங்களின் கூடுதல்னு கேட்டாங்க, அப்போ ரெண்டையும் கூட்டி போட்டுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். இப்படியும் கேட்கலாம். பெரிய மூலைவிட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷனில் 10 இருக்கும், அதை சூஸ் பண்ணணும். சின்னது கேட்டாங்கன்னா 5, ரெண்டையும் ஆட் பண்ணனால 15, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 5 மீட்டர், ஒரு மூலைவிட்டம் 8 மீட்டர் எனில் மற்றொரு மூலைவிட்டம் என்ன. அதே தான். இப்போ ஒரு சாய் சதுரம் இருக்குது, அதோட பக்கம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா. ஒரு சாய் சதுரத்தோட பக்கம் ஒரு மூலைவிட்டம் கொடுத்துட்டு இன்னொரு மூலைவிட்டம் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சாய் சதுரம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஒரு சாய் சதுரம் இப்படி இருக்குமா. அந்த சாய் சதுரத்தோட பக்கம்ங்கிறது இது. அதே மாதிரி இந்த சாஞ்சிருக்கு பாருங்கள், இதுவும் 5, இது 5, இது 5. இப்போ இது ஒரு மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம். ஓகே, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மூலைவிட்டம் 8. இந்த ஒரு மூலைவிட்டம்ங்கிறது 8, இந்த ஒரு ஃபுல் லென்த்து 8. அப்போ இந்த மிடிலாக போகிறப்ப இதை பாதியாக பிரிக்கும். இப்போ இந்த ஒரு மூலைவிட்டம் ஃபுல் மூலைவிட்டம் 8ங்கிறப்ப இது 4, இது 4. ஓகேவா. புரியுதா, முக்கோணம் மாதிரி. இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ இதை இப்படி பிரிக்கிறோம், இங்கே சென்டரில் ஒன்று போகுது. ஓகேவா. அப்போ இப்போ இந்த சென்ட்ரல்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னது, இதோட லென்த்து 8னா சென்ட்ரல் எடுத்துக்கிட்டோம்னா இது 4, இது 4. அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா. இப்போ இப்படி இருக்குது. இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து நமக்கு ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கா. ஓகேவா. இப்படி இருக்கா, இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டா இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது. இது ஒரு 5, இது ஒரு 4ன்னு இருக்குது. இது நமக்கு தெரியல. இப்போ நம்ம இப்படி இருக்குதுன்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பித்தாகரஸ் தேற்றம். நமக்கு ஞாபகம் இருக்கா, இந்த கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, பித்தாகரஸ் தேற்றம். இதில் வந்து கர்ணம் வந்து இது. ஓகேவா. கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு பக்கத்தின் கூடுதல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒரு பக்கத்தோட ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது, கொஞ்சம் தெளிவாக போடுறேன். இப்படி இருக்குது, இப்படி பிரிச்சுருக்கோம். அதாவது இந்த சென்ட்ரா இப்படி போகுது. இந்த மூலைவிட்டங்கிறது இப்படி தானே போகிறப்ப இது 4, இது 4. ஓகேவா. இந்த பக்கம் நமக்கு 5ன்ட்டாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் கிராஸ், இதுதான் வந்து கர்ணம். இப்போ இதுவும் பர்பண்டிகுலராக இருக்கும். இப்போ மூலைவிட்டங்கிறப்ப இந்த இதுவும் பர்பண்டிகுலராக இருக்கும். இது வந்து கிராஸ். அப்போ இது வந்து எப்படி இருக்குது, இப்படி இருக்கா, ஒரு முக்கோணமாக இப்படி மாற்றினோன்னா இப்படி இருக்குமா. அப்போ இந்த முக்கோணத்தோட இந்த கர்ணம் 5, இது நமக்கு தெரியல. அப்போ இது எக்ஸு, இந்த அடி தெரியுது, இந்த அடி எவ்வளவு 4. இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ இப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தில் போட வேண்டியதான். அப்போ இப்படி இருக்கக்கூடியதில் இது 5, இது எக்ஸு, இது 4. அப்போ பித்தாகரஸ் தேற்றம் என்ன, கர்ணம் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கத்தின் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பக்கத்தின் ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். அப்போ 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16. இந்த ப்ளஸ் 16 ஈக்குவல் டு இந்த போனால் -16 மாறிடும். அப்போ 25 - 16 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஸ்கொயர் 9னா எக்ஸ் எவ்வளவு 3, அவ்வளோதான். அப்போ நமக்கு கொஸ்டின் என்னது, இன்னொரு மூலைவிட்டம் வேணும். அப்போ இந்த 3ங்கிறது என்னது, இங்கே வரக்கூடியது. அதாவது இப்படி இருக்கிறதுல இது 5, இது 4, இது 3. ஓகேவா. நம்ம மூலைவிட்டம் 3ன்னு போட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த குட்டி போர்ஷன் தான் 3. அப்போ இங்கிட்டு ஒன்று இருக்குல்ல, ஒரு சாய் சதுரம் இப்படி இருக்குன்னா இதோட மூலைவிட்டங்கிறது இந்த டோட்டல் தான் இதோட மூலைவிட்டம். நம்ம இப்படி ஒரு முக்கோணமாக எடுத்துக்கிட்டு இது 5, இது 4, இதுதான் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது 3னா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு பாதி 3 இருக்கா. அப்போ இந்த 3 + 3 இதுதான் ஓவரால் மூலைவிட்டம். அப்போ 3 + 3 எவ்வளவு 6, அதுதான் மூலைவிட்டம். அவ்வளோதான். அப்போ ஒரு மூலைவிட்டம் நமக்கு 8, இன்னொரு மூலைவிட்டம் 6. அவ்வளோ கொடுத்துருக்கிறத வந்து இது இப்படி வந்து முக்கோணமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 17 சென்டிமீட்டர், அதன் குத்துயரம் 8 சென்டிமீட்டரில் பரப்பளவு. அப்போ இது என்னது, சாய் சதுரத்தோட பக்கம் கொடுத்துட்டாங்க, A 17, குத்துயரம் 8. அப்போ சாய் சதுரத்துக்கு நம்ம 2 ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று ½ d1 d2 பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்னொரு ஃபார்முலா A × H. அப்போ நமக்கு ஏவும் தெரியும், ஹச்சும் தெரியும். டேரெக்டாக ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போடுறது தான். அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன, A × H 17 × 8. அப்போ எவ்வளோ வரும், 49, 8 56, மீதி 5, 136. அவ்வளோதான் ஆன்சர்.
ஓகேவா. டைரெக்டாக குத்துயரம் கொடுத்துட்டாங்க, பக்கம் கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுங்கிறது A × H, அவ்வளோதான். அடுத்து இன்னொரு சம் பார்ப்போம். ஒரு சாய் சதுரத்தின் பக்கம் 26 சென்டிமீட்டர், ஒரு மூலைவிட்டம் 48 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? சாய் சதுரத்தோட பக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு மூலைவிட்டம் 48, அதன் பரப்பளவு. நம்ம இப்போ என்ன பண்ணோம், அந்த சம்மில் கண்டுபிடிச்ச மாதிரி இன்னொரு மூலைவிட்டம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படி ஒரு சாய் சதுரம் இருக்குது. சாய் சதுர பக்கம் இது 26, இது 26, எல்லாமே 26 தான் இருக்கும். ஒரு மூலைவிட்டம் 48. ஓகே, இப்போ இந்த மூலைவிட்டம் 48னா இதில் பாதி எவ்வளவு? 24 இருக்கும். ஓகேவா. அப்போ இது இன்னொரு மூலைவிட்டம். இதுதான் இந்த மூலைவிட்டத்தை கண்டுபிடிச்சி தான் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டால் நமக்கு எப்படி இருக்குது? இது 26, இது 24, இது எக்ஸ். அப்போ பித்தாகரஸ் தியரம் 26 ஸ்கொயர் = x ஸ்கொயர் + 24 ஸ்கொயர். அப்போ 26 ஸ்கொயருங்கிறது 676, எக்ஸ் ஸ்கொயர் + 576. ஓகேவா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் = இந்த 576 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும். அப்போ 676 - 576 100. எக்ஸ் ஸ்கொயர் = 100. எக்ஸ் ஸ்கொயர் 100னா எக்ஸ் எவ்வளவு? 10. ஓகேவா. எக்ஸ் 10ங்கிறது எவ்வளவு? இதுதான் 10. அதாவது இந்த குட்டி போர்ஷன் 10. அப்போ இந்த போர்ஷன் 10னா இதுவும் 10 தான். அப்போ மூலைவிட்டம் எவ்வளவு? 10 + 10. அப்போ D2 மூலைவிட்டம் D2 = 10 + 10 20. நமக்கு என்ன வேணும்? பரப்பளவு வேணும். பரப்பளவு ஆஃப் D1 × D2, இதுதான் நமக்கு பரப்பளவு. அப்போ ஆஃப் D1 எவ்வளவு? 24 இல்லை, D1 வந்து 48. ஓகேவா. மூலைவிட்டங்கிறப்ப இந்த மொத்தத்தையும் தான் எடுத்துக்கணும், இந்த மொத்தம். அப்போ இது எவ்வளவு? 48. இது வந்து நமக்கு 20. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா 10. அப்போ 48 × 10 எவ்வளவு? 480. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. மென்சுரேஷன் டாப்பிக்கில் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த மென்சுரேஷன் டாபிக் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் எல்லாமே முக்கியமான சம்ஸ் தான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் வந்து பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.